என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சனிப்பெயர்ச்சி, திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இந்த மார்ச் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை காலம்பர 7:56 சனி பகவான் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு தான் பயிற்சி ஆக போறார். இந்த பயிற்சியை முன்னிட்டு கும்பராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும்? ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேயே இருந்தார். ஜென்மச்சனி அப்படின்னு பேர். இந்த ஜென்மச்சனி காலம் முடிவுக்கு வருது. ஓரளவுக்கு பாரம் குறையும். இன்னும் 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு பாதச்சனி காலம் இருக்கு. இந்த பாதச்சனி காலத்துல அவசரப்படக்கூடாது. நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் பதட்டமா அவசரமா எடுக்கிற முடிவு அந்த அளவுக்கு சித்தி தராது. நல்ல விஷயம் ரொம்ப நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குருவுடைய வீட்டுல சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்துல இருப்பதால் இந்த கடன் பிரச்சனை படிப்படியா குறையும். உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கு, தீராத பிரச்சனை இருக்கு, வட்டி கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா அது உங்களுக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். வருமானங்கள் பெருக 1000 உங்களுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது. 1000 வாய்ப்புகள் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தொழில் துவங்கலாம். எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல முறையில். அதுல ஏதேனும் ஒரு வழியில இப்ப நம்ம பேருக்கு என்னன்னா, இந்த ஜென்மச்சனி இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு ஒரு ஓரமா உட்கார வச்ச கதை தான். அப்படி இருந்தே அடுத்து ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு உங்க மனசுல பட்டுச்சு அப்படின்னா, உங்க பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிறு தொழிலா இருந்தாலும் ஆரம்பிங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அதே போல இந்த அவப்பேரு, கெட்ட பேரு, தேவையில்லாத யுத்தம் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில யுத்தம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். தங்க நகையை அடமானம் வச்சிருக்கேன், தொழிலுக்காக வச்சேன், கடனுக்காக வச்சேன், மீள முடியல, என் சம்பளத்துக்கு மீறின வட்டி கட்டிட்டு இருக்கு, என்னால முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தங்கத்தை திருப்பக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் வீட்டில இருந்து சனி பகவான் செய்வார். திருமணம் நடக்கல, இந்த கும்பராசியில பிறந்த அன்பு உறவுகளுக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா திருமணம் நடக்கும். சுப விரயம் உண்டு. பண விஷயத்துல, நகை விஷயத்துல, அதாவது தங்க நகை விஷயத்துல கொஞ்சம் தெளிவா ஜாக்கிரதையா இருந்துக்கு. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வேண்டப்பட்டவங்க, இல்லை உங்க சொந்தக்காரவங்க இதுன்னு ஒரு மோதிரம் கேட்கலாம், ஒரு செயின் கேட்கலாம், இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து தரேன் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும்போது ஏதேனும் ஒரு சூழல்ல அவங்ககிட்ட இருந்து அது தொலையலாம், இல்லை களவு போகலாம். எப்படி ஏதேனும் ஒரு வகையில நமக்கு அந்த சொந்த பாசத்தை, நட்பை பகை கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கு. அதனாலதான் இந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தெளிவா இருக்கும். பணம் இப்ப எல்லாமே பரிவர்த்தனை தானே, ஜிபே தானே, ஜிபே கூகுள் பே அனுப்புறோம் இல்லையா? அப்படி ஒரு பெரிய அமௌண்ட் அனுப்பும் போது அதிகமா ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்கிறது. உங்களோட பணம் இருக்கு, ஒரு 10,000 அனுப்பணும் அப்படின்னா 0 போட்டு 1 லட்சமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலையும் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கவனமா இருக்கணும். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஜிபே பண்றீங்க, 2 முறை ஜிபே பண்ணிட்டு மாட்டிட்டு முழிக்கிற மாதிரியும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சிக்கல் வராம எதை செஞ்சாலும் தெளிவாக, நிதானமாக, பொறுமையாக செய்யணும். தான தர்மங்கள் செய்யுங்க, ரொம்ப விசேஷம். பசியோடு இருப்பவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த அழகை பாருங்க, நல்லது நடக்கும். ஆசிரமங்கள் இருக்கு இல்லையா, குழந்தைகள் ஆசிரமங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு தேவையானது என்னவோ அவங்க அதை வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு உடைகள் வாங்கி கொடுக்கலாம். உணவுக்கு ஏதாவது நீங்க முடிஞ்ச டொனேஷன் உதவி செய்யலாம். முடியலங்க, அந்த அளவுக்குலாம் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு உறவுகள் பசுமாட்டுக்கு ஒரு கீரை உள்ள பழம் வாங்கி கொடுங்க. இல்ல அரிசி கொஞ்சோண்டு எடுத்தபடி செடி ஓரமா போட்டா எறும்பு சாப்பிடும். இது ஒரு அன்னதானம் தான். உங்களுக்கான வழிபாட்டு தெய்வம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு. இந்த குரு பகவான வழிபாடு செய்வதால் சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டு. சித்தர்கள் வழிபாடு ஜெயம் உண்டாகும். சனிக்கிழமை கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க.
இந்த நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறதுனால இந்த கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தால் கொஞ்சம் படிப்படியா தீரும். கண்ணின் மீது கவனம், வயிற்று பகுதியின் மீது கவனம், இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது. ஏதோ கண் சம்பந்தப்பட்ட அரிப்பு இந்த மாதிரி ஏதாவது ஆரம்பத்திலே இருக்கு அப்படின்னா மருத்துவரை போய் பார்த்து. அதே மாதிரி வயிறு உப்பல், வயிறு எரிச்சல், வயிற்று வலி இது போல இருந்துச்சு அப்படின்னா உடனே போய் மருத்துவரை போய் பாரு. அதே போல வாரத்துக்கு ஒரு முறை வியாழக்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு ஒரு சூரத்தேங்காய் உடைச்சிருக்கு. திருஷ்டி தோஷம், காரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். திருமணம் முடிஞ்சு போயினா நமக்கு வந்து ஜென்மச்சனி தானே. ஜென்மச்சனிங்கிறது வந்து ஒரு பிடிவாரண்டு மாதிரி, போட்டது போட்டபடி தொட்டது தொட்டபடி அப்படி அப்படியே கிடக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல விருத்திக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனியோடைய பெயர்ச்சி. கும்பராசிக்கு இருந்த மிகப்பெரிய மன போராட்டம் தீரக்கூடிய பெயர்ச்சி. வெளிநாட்டில இருந்து வர முடியாம இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த சனி பெயர்ச்சி உங்களை உங்க சொந்த ஊருக்கு கொண்டு வந்து நிறுத்தும். இல்ல வெளிநாட்டுக்கு போகலாம்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா போகலாம். தொழில் ஆரம்பிச்ச முடக்கமா இருக்கு, விட்டுட்டு பேசாம வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதிலே இருங்க, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி உண்டு. கடன் வாங்கலாம்னு நினைக்கிறேன், மேற்கொண்டு கடன் வாங்கலாம்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு கடன் வாங்காதீங்க, கடனை குறைச்சுக்கிறோம். குறைக்கிறதுக்கான வருமானம் உங்களுக்கு கொடுக்க போறாரு சனி பகவான், அந்த 2ஆம் இடத்துல இருக்கு. என்ன எல்லாம் கொஞ்சம் மந்த நிலையா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்காக நம்ம வந்து என்னடா நம்ம ஃபீல்டுக்கு வந்து இயங்காது. இந்த 7 சனி எப்ப நடந்தாலும் சரி, நீங்க வேகமா ஓடணும்னு நினைச்சீங்கனாலும் சரி, வேலை நடக்காது. 10 மணிக்கு தான் உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா நீங்க 7 மணிக்கே போய் நின்று அந்த வேலை 11 மணிக்கு தான் நடக்கும். அதனால அவசரம் இருக்கக்கூடாது, பதட்டம் இருக்கக்கூடாது. நல்ல உணவு, சத்தான உணவு எடுத்துக்கிறங்க, காய் உணவு, நல்ல உணவு எடுத்துக்கிறங்க, பழச்சாறு நல்லா குடிங்க, உடம்பை ஹெல்த்தா வச்சுக்கிறங்க. காலையில எந்திரிச்சோன்னா கொஞ்ச நேரம் நடங்க, உடல் பயிற்சி செய்யுங்க. இப்படி இருப்பதால் நமக்கு உடல் தொந்தரவுகள் வராமல் இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யாருக்கும் முன்ன நின்று வாக்குவாதத்தில் நிக்காதீங்க. ஏதாவது உங்கள்கிட்ட பிரச்சனைன்னு வர்றாங்களா, ஏதாவது உதவி உங்களால செய்ய முடியுமா செய்யுங்க. நான் தான் நாட்டாமன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத சிக்கல்ல போய் மாட்டிப்பீங்க. உங்க உறவுகள்கிட்டையும் சரி பெரிய ஆதரவு இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி பிரிஞ்சிருக்கக்கூடிய உறவுகள், ரொம்ப நாளா சண்டை போட்டு சேராம இருக்கக்கூடிய உறவுகள், இரத்த சொந்தங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து விசேஷம் செய்யக்கூடிய காலகட்டம். வாழைப்பழம் தானம் கொடுங்க, குடும்ப ஒற்றுமை பெறும். உங்க ஊர் பக்கம் கோவில்ல யானை பெரும்பாலும் ரொம்ப இடங்கள்ல இருக்காது, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த யானைக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. இல்ல கோவில்ல இருக்கக்கூடிய காளை மாடுகள் இருக்கும், அதுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, ரொம்ப விசேஷம். பசுமாட்டுக்கு கீரை பழம் கொடுக்கலாம், கோயில்ல இருக்கக்கூடிய காளை மாட்டுகளுக்கும் நம்ம பழம் கொடுக்கலாம். கோவிலுக்கு நல்லெண்ணெய் கொடுக்க மறக்காது. அங்க விளக்கு எரியட்டும் ஆலயத்தில். இந்த விளக்கு எப்படியெல்லாம் நீங்க கொடுக்குற எண்ணெயில எரியுதோ அந்த உங்க வாழ்க்கையும் ஒளிமயமா இருக்கும். எப்பயுமே எண்ணெய் வாங்கி கொடுக்கும் போது அதுக்கு திரியும் வாங்கி கொடுத்துடணும் சேர்த்து. அந்த அன்னதானத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது எப்படி தண்ணி கொடுக்கணும், அதே போலதான். வெறும் சாப்பாடை மட்டும் நம்ம வாங்கி கொடுத்தா அதுல புண்ணியமும் இல்லை பலனும் இல்லை. சாப்பாடு கொடுக்கும்போது அதற்கு சேர்த்து தண்ணியும் கொடுக்கணும். கோவிலுக்கு எண்ணெய் கொடுக்கும் போது அதற்கு திரிநூலும் கொடுக்கணும். இப்படி கொடுப்பதால் நன்மைகள் ரொம்ப உண்டு. அதனால கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய கவலைகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் இதோ வந்துருச்சு. கண்டிப்பா நம்ம வந்து முன்னாடியே வீடியோ போட்டிருக்கணும், கொஞ்சம் லேட்டா போட்டோம், நேரம் கிடைக்கல நமக்கு. கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருந்தாலும் சரி, ஏன்னா நமக்கு சனிப்பெயர்ச்சி 2 ஆண்டு காலம் இருக்குல்ல, இந்த வழிபாடை மட்டும் நம்ம சொன்ன வழிபாடை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. அதே போல செப்பல் தானம் கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம்? துப்புரவு பணியாளர்கள், இந்த சித்தாள் வேலை, வெயில்ல நின்று வேலை பார்க்குறாங்க இல்லையா, உழைப்பாளிங்களுக்கு கொடுங்க. வயதானவர்களுக்கு கொடை வாங்கி கொடுங்க, ரொம்ப விசேஷம், ரொம்ப புண்ணியம் சேரும்.
அவங்க அந்த வெயில் காலம் தான் இப்போ ரொம்ப அதிகமா போகும். அப்புறம் மழை காலம் ஆரம்பிக்கும். இந்த கொடை எல்லாத்துக்கும் பயன்பெறும். உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு முதியவர் இல்ல பெரியவங்க வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்கன்னா அவனுக்குள்ள கடை இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இல்லை, 2 கொடை கையில வாங்கி வச்சுக்கிடுங்க. அந்த மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள கண்ணில் உங்களுக்கு தட்டுப்படும். அப்படி கொடுங்க, தானம் கொடுங்க, ரொம்ப நல்லது. அதே போல பார்த்தோம்னா துளசி கன்று தானம் கொடுக்கலாம் நீங்க. ஏன்னா பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. குருமார்கள் நீங்க படிச்ச வாத்தியார் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்படி இருந்தாங்கன்னா அவங்க தேடி போய் அவங்களுக்கு வேஷ்டி தொண்டு புடவையெல்லாம் வச்சு கொடுத்து அவங்க காலில் ஒரு ஆசீர்வாதம் வாங்க, ரொம்ப விசேஷம். இல்லைங்க எனக்கு தெரியலைங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு கோவில்ல நல்ல வயசான குருமார்கள் இருப்பாங்க. குரு ஸ்தானத்துல பேரம்பேத்தியெல்லாம் எடுத்தவங்களாம் இருக்காங்க இல்லையா, 3 தலைமுறை பார்த்தவங்க அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அப்படி இருந்தால் அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க, ரொம்ப பெரிய நல்ல விஷயம். கர்ம வினைகள் எல்லாம் தீரும், நல்ல பலன் கிடைக்கும். அதனால கும்பராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு ஜென்மச்சனி முடிவுக்கு வந்துருச்சு. பிரச்சனைகள் படிப்படியா தீரப்போகுது. யாரு என்ன சொன்னா என்ன, உங்க வேலையை நீங்க சரியா பார்த்தா போதும், உங்க கடமையை நீங்க சரியா செஞ்சா போதும். பிரிஞ்ச கணவன் மனைவிகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிள்ளைங்களோடு குடும்பத்தோடு சந்தோஷமாக விழா நடத்தக்கூடிய காலகட்டம். கோவிலுக்கு சிறப்பான முறையில கைங்கரியம் செய்யக்கூடிய காலகட்டம். பணம் வரக்கூடிய காலகட்டம், பதவி தேடி வரக்கூடிய காலகட்டம். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ன கொஞ்சம் நம்ம உஷாரா ஜாக்கிரதையா தெளிவா இருக்கும், அவ்வளவுதான். பெண்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுப்புல சமைக்கும் போது கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை வேணும். சரிங்களா? நம்ம சரியான நேரத்துக்கு இந்த சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணிட்டோமான்னு பார்க்கணும். எண்ணெய் எல்லாம் ரொம்ப நேரம் வேக வச்சு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. அது போல நீங்க டப்பு நெருப்பு அடிக்கிறதுக்கு, இட்லி சுடும் போது இட்லி ஆவி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம், ஜாக்கிரதையா, பொறுமையா செய்யுங்க. அவசரம் இல்லாம பதட்டம் இல்லாம இருந்தா போதும். அன்பு உறவுகளே, நம்ம வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து இது போன்ற நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அன்பு உறவுகளே, நம்ம கிட்ட நீங்க ஜாதகம், திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பேரு, டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம், பிறந்த ஊர் எங்களுக்கு அனுப்புங்க. கீழே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுதான் வாட்ஸ்அப் நம்பரும் ஜிபே நம்பரும். குழப்பம் தேவையே இல்லை. நம்ம ஜாதகம் பார்க்க 501 வாங்குறோம், திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு 601 வாங்குறோம், அவ்வளவுதான். நீங்க எங்கிட்ட போன் பண்ணிலாம் கேட்க தேவையில்லை. அந்த நம்பருக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க நான் சொன்ன டீடைல்ஸ் அனுப்பிட்டு, பணம் அனுப்பிட்டு, அதே ஜிபே நம்பர் அனுப்பிட்டு, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை போட்டோ எடுத்து அந்த அமௌண்ட்டை அதே வாட்ஸ்அப்ல அனுப்பிடு. நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து வாய்ஸ் ரெக்கார்டா உங்களுக்கு அனுப்புவேன், எழுதியும் கட்டம் போட்டும் அனுப்புவேன். அதற்கு மேல ஒரு சந்தேகம் இருக்கு, நான் இதை பத்தி கேட்கணும் அப்படின்னாலும் நீங்க வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு கேளு. போன் பண்ணும்போது சில நேரங்கள் என்னால போனை எடுக்க முடியாது, ரொம்ப கால் வருது. கோவில் நேரம் இருக்கு, ஆன்லைன் ஜாதகம் பார்க்கணும், எனக்குன்னு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் வேணும் இல்லையா. அதனால அன்பு உறவுகள் கேட்டாங்க, என்ன போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க ஐயா அப்படின்னு. அன்பு உறவுகளுக்கு இது மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன், என்னால கொஞ்சம் வேலை சுமை இருக்கிறதுனால எடுக்க முடியல. வாட்ஸ்அப்ல வாய்ஸ் ரெக்கார்டு போடுங்க, கண்டிப்பா பார்த்துட்டு நான் ரீப்ளை பண்றேன். அன்பு உறவுகளே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்.